மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து மண் சட்டியில தான் நம்ம இன்னைக்கு நெத்திலையும் சென்னா புனியும் போட்டு குழம்பு வைக்க போறோம். இங்க பாருங்க, கடலெண்ணெய் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் காயிடும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுருவோம். மழைச்சாறு மாதிரி அப்படி தூவி விட்டுருங்க. வெந்தயம் கொஞ்சம் கூடவே போடுங்க, ஆனால் என் பசங்க வந்து கத்துவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ தாங்க நான் லைட்டாக கடுகு போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் நான் கடுகே போட மாட்டேன். என்னதான் போட்டாலும் கொஞ்சம் வடகம் போட்டாதாங்க அது ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். வடகம் வந்து கடையில் நம்ம வாங்கல நல்லா அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் மிக்சியில் பவுடர் போட்டு எப்படி வச்சுக்க பாருங்க. இன்னும் வாசனை எப்படி வச்சுப்பாங்க போதும், ரொம்ப வேண்டாம். இந்த பாருங்க, கருணக்கிழங்கு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிள்ளை. பாருங்க, நெல் வந்துச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு இல்லை. இன்னும் ஒரு வெயிலுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது மக்களே. வெயிட் பண்ணுங்க, பார்க்குறேன். ஸ்பெஷல் ஐட்டம் காட்டுன்னு சொன்ன மக்களே. சாம்பார் வெங்காயம் கம்மியாக இருக்குள்ள வாங்கி வச்சுக்கோங்க. விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், வாங்க முடியாது. ஸோ நான் கம்மியாக இருந்ததுனால வாங்கிட்டேன் மக்களே. ஒரு கிலோ வந்து 80 ரூபா. இந்த பண்ண நெக்ஸ்ட்டு கருவேப்பிள்ளை போட்டுப்போம். டெய்லியும் காலையில் எழுந்துச்சா இந்த மத்தியானம் என்ன லஞ்ச் பண்ணுறது, காலையில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு உண்மையாலே பைத்தியமே பிடிக்கும் மக்களே. எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, கருணக்கிழங்கு ஆயிலே நல்லா மசியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. பூண்டு ஒரு 20 பல்லு போட்டுக்க போதும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுடலாம். நெத்திலி வாங்கி வச்சு போன வாரம் ஃப்ரை பண்ணிட்டேங்க. நான் நெத்திலி இருக்கிற ஞாபகத்திலே நம்ம நெத்திலியே போட போகிறோம்னு சொல்லிட்டேன். சாரி மக்களே. இந்த பாருங்க, சென்னா புனி. நெத்திலி இல்லைன்னா கவலைப்படாது. அதான் நம்ம கிட்ட ஆல்ரெடி சென்னா புனி இருக்குல்ல. சென்னா புனி பொடி கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 10-15 கடை ஆர்டர் பிடிச்சிட்டோம். இந்த ஃப்ளாட்ஸில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் போட சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போட்டோன்னா அந்த கோடு இருக்கணும். அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு டேரெக்டாக நான் போட்டுருவேன். இப்போ கடை வரைக்கும் தான் நம்ம ஆர்டர் பிடிச்சிருக்கோம். நம்ம ஃப்ளாட்டு 2 சர்க்கிளில் அப்படியே கொஞ்சம் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது மக்களே. என்ன காலியாக கேட்டு இருக்காங்க. நம்ம 5 பிக்கிள்ஸும் போடுறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஃபஸ்ட்டு நான் போட்டு அந்த ஸ்டாக் எல்லாம் காலி ஆகிட்ட பிறகு தான் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உடனே நம்ம போட்டோம்னா இந்த வெயிலுக்கு வந்து எப்படியாப்பட்ட ஊறுகாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகிடும். முருங்கைக்காய் ஊறுகாலாம் வந்து ஒரு வாரம் தாங்க அதோட இது எக்ஸ்பைரி டேட். ஏன்னா வந்து அது வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்தது. ஓகேங்களா? அதனால லெமன், மாங்காய் மாதிரி எல்லாம் அது கிடையாது. நான் ஒவ்வொரு கடையும் போடக்குள்ள நான் சொல்லி தான் கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேங்களா? நான் பண்ணுறது எல்லாமே வீட்டு முறையில் எப்படி ப்ராசஸோட பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். நம்ம கொடுத்துட்டு அவங்க அதில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. மெயினாக முருங்கைக்காய் ஊட்டாது. அது நம்ம சாப்பிட்ற இந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் அதுவும். ஓகேங்களா? இருக்கும், ஒரு மாதம் இருக்கும், ஒரு வருஷம். அது எப்படியாப்பட்ட பக்குவத்தில் வச்சுக்கணுமோ அப்படி வைக்கணும். சாப்பிட்டு முடிச்சோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். மற்ற ஊட்ட மாதிரிலாம் கிடையாது. அது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணணும். புளி பாருங்க, நிறைய கரைச்சி பாக்ஸில் சேவ். மக்களே, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது பாருங்க,
இது வந்து நம்ம ஊறுகாய்க்கு அரைச்ச தனி மிளகாய் தூள். எப்படி இருக்குது பாருங்கள் கலர், இங்கே பாருங்கள் தெரியுதா? க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், க்ளோஸில் காட்டிடுறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த காரக்குழம்பு வச்சாலும் மாஸ்டர்ன்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, அதாவது யாருக்குமே தெரியாது அந்த மாஸ்டர். எப்படியோ கமெண்டில் ஆன்சர் கேட்டால், கொஸ்டின் கேட்டால் யாரும் சொல்ல போகிறது கிடையாது, ஓகேங்களா? மற்ற எதுனாலும் கமெண்ட் பண்ணுவாங்க ஜனங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. மாஸ்டருங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சது. அதாவது அலர்ஜிக்கெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லி கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அப்படியாப்பட்ட காய் என்னன்னா, வெயிட் பண்ண மாட்டேன், அப்படியாப்பட்ட காய் என்ன காய்னா கத்திரிக்காய். 1000 தான் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கருணக்கிழங்கு அவ்வளோ குழம்புக்கு நம்ம போட்டாலும் இந்த முருங்கைக்காவை அப்படி காம்போட கீறி அப்படி போட்டோன்னா அதோட லெவலே வேறங்க. அவங்க தான் மாஸ்டர். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க விஐபி. ஸ்பெஷல் டைம்லலாம் அவங்கள 30 ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி. அவங்க யாருன்னா நம்ம கொத்தமல்லி. மக்களே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை பாருங்க எப்படி கம கம கமன்னு கொதிக்குது. பாபா பாபா பாபா, வெயிலுக்கு பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் குழம்பு. காரம் கீரம் எல்லாம் வச்சாச்சு, கரெக்டாக போட்டாச்சு. நல்லா சுண்டி வரட்டும், கட்டியாக வைக்க போகிறோம் மக்களே. வெயிலுக்கு சூடான ஒரு குழம்பு, அதே மாதிரி வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு டிஷ் இப்போ நான் காட்ட போகிறேன். அதை பிடிக்காத மக்களே யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கருணக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கொதிக்கணும். குழம்பு கொதித்து கருணக்கிழங்கு நல்லா வேகணும், அப்போதான் நல்லா இருக்கும். புளிப்பு ரொம்ப வேண்டாம், ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன். உப்பு புளி காரம் இது 3மே பர்ஃபெக்டாக இருக்கணுங்க, அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் ருசியும் எடுத்து கொடுக்கும். இறக்கக்குள்ளே கொஞ்சோண்டு வெள்ளை கட்டி போடுங்க. 2வது போட்டு முடிச்சிட்ட பிறகு பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா மேலே போடுங்க, அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்க, நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சாச்சு, போதும். இதுக்கு மேலே நம்ம எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டாம்.
கொஞ்சம் லைட்டாக இந்த பாருங்க வெல்லம் அப்படி போட்டு விட்டுடலாம். நம்ம வெல்லம் ஏன் போடுறோன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு நெத்திலிக்கெல்லாம் போடலாமா கேட்டால் கண்டிப்பாக போடலாம். அதாவதுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நான் இந்த ரீல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு, அதாவது எங்கள் ரிலேஷனில் தான் அவுட்டில் இருக்காங்க ஒரு சிலவங்க, ஓகேங்களா. நம்ம ரிலேஷன்ட்டு டைரெக்டாக மென்ஷன் பண்ணக்கூடாது, அது தப்பாக போயிடும், அது வேறு ஒரு பிரச்சனையாயிடும், ஓகேங்களா. அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஃபீலிங்ஸும் இல்லாமல் எதை பற்றியுமே யோசிக்காமல் எவ்வளோ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ என்ன கேட்குறாங்க, அதாவது கமெண்ட்லேயும் ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க, தப்பாலாம் யாரும் கேட்கல. எனக்கு நிறைய கமெண்ட்ஸோட ஃபோன் பண்ணி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஏங்க 1000 தான் நமக்கு கவலைகள் இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்லியும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா இந்த வேலையெல்லாம் நான் தான் பண்ணணும். நம்ம பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் எதுவும் வைக்கலை, ஓகேங்களா. நம்ம வேலையை நம்ம தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை ஓரளவுக்கு தான் சொந்தக்காரங்க கிட்டேயோ நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் என்ன ஆகிடும், இப்போ பார்த்தாலும் என்ன இதே ப்ராப்ளம் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் 1000 டென்ஷன் இருக்குது, இவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது, அவங்கவுங்க ஃபேமிலியை அவங்கவுங்க தான் ரன் பண்ணிக்கணுன்ட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. 1000 கவலைகள் இருந்தாலும், நல்லா கேட்டுக்கோங்க, 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கக்கூடாது. நம்ம காட்டிக்கினதெல்லாம் ஒரு காலம் போயிடுச்சு. இப்போது இன்னைக்கு என்ன நடக்குமோ கண்டிப்பாக அது நடந்து தான் ஆகும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரொட்டீன் இதுதான் நடக்கும்னா கண்டிப்பாக 100% நடந்தே ஆகும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்ம வீட தேடி வரணும்னா கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. அதுக்குன்ட்டு கதவு திறந்து வச்சாதான் வரும் கிடையாது, அது கடவுளோட வழிபாடு, ஓகேங்களா. என்னதான் கஷ்டமெல்லாம் இருந்தாலும் அதை நம்மள குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, 1000 டென்ஷன் இருந்தாலும் நம்ம இப்போ நான் காமெடியாக வீடியோ போடுறேன், பாட்டு போடுறேன், வெளியில் போடுறது, ட்ராவலிங்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா, குக்கிங் எல்லாமே போடுறேன். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவங்க அதை பார்த்து லைட்டாக கொஞ்சம் சிரிக்க மாட்டாங்களா? திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சிரிக்கிறவங்க இருக்கவங்க, அந்த கோபத்தில் சப்ஸ்கிரைபை கம்மி பண்ணுறவங்க இருக்காங்க, லைக் போடுறவங்க இருக்காங்க, லைக்கை குறைக்கிறவங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம வீடியோவை பார்த்து குழந்தைங்க சிரிக்கிறாங்களா, ஏதோ ஒரு காமெடி போடுறோமா, பாட்டு போடுறோமா, அவ்வளோதான், ஓகேங்களா. இதுதான் என்னோட மனசுக்குள்ளே 1000 கவலைகள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது, சொல்லக்குள்ளே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நம்மளோட குறைகளை ஒருத்தவங்கிட்ட சொல்லக்குள்ள நம்ம கஷ்டமாக இருக்கிறோம்னு சொல்லி தான் கோவிலுக்கு போகிறோம். சாமிக்கிட்ட நம்ம குறைய எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம். அதை சாமி ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு அதை எல்லாமே என்னென்ன முடிக்கணுமோ அதை முடித்து கொடுக்குறாரு, ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம கவலைகளை இறக்கி வைக்கிறதுக்கு தான் நம்ம சாமிக்கிட்ட போகிறோம். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சிலவங்க பக்தியாக சாமி கும்பிட போவாங்க, ஒரு சிலவங்க வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது, கோவிலுக்கு போனால் கடவுள் கொஞ்சம் ஏதாச்சும் அந்த டைமில் அந்த எல்லாத்தையும் மறந்து கோவிலுக்கு போய் அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு மற்றது எதுவுமே நம்ம மைண்டில் சாரி மக்களே ஓடாது. குழம்பு காற்று கொதிக்குதுல்ல, அது அப்படி, அது ஒரு விஷயம். இன்னொன்று பொன் நகை புன்னகை 2 விஷயம் இருக்கு. அதில் பொன்னகையை போட்டால் ஜனங்கள்லாம் நம்மளை பார்த்து பெருமையாக ரசிப்பாங்க, ஓகேங்களா. எந்த நகையுமே போடாமல் நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க இப்படி இருக்காங்களா, அவங்க அப்படி இருக்காங்களே, நம்ம ஜலசி இருக்கவே கூடாது. அதாவது பொன்னகையோட புன்னகை, அதாவது சிரிப்பு, நம்ம முகத்தில் எதுவுமே இல்லைனாலும் நம்ம சிம்பிளாக கட்டியிருக்கிற ஆடைகள் கூட நம்ம சிரிப்புனாலேயே அந்த நம்ம போட்டிருக்க துணிமணி அவங்களுக்கு ஒரு பொல்யூஷன், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எந்த நேரமும் சிரிச்சுட்டே இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, எதுவுமே இல்லைனால இவங்க சிம்பிளாக. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு பேர் தாங்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா. புன்னகை வந்து மற்றவங்க பார்த்து நம்மளை பெருமைக்காண்டி தான் நம்ம அதை போடுறோம். அது வேண்டாம். இருந்தால் போடுங்க, அதுக்குன்னு உங்களை நான் போட வேணாம்னு சொல்லலை மக்களே. போடுங்க, தாராளமாக போடுங்க, இருந்தால் போடுங்க. இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம போட்டுட்டு சும்மா கெத்தாக போயிட்டு 4 பேர்கிட்ட நம்ம சிரித்து எல்லா கவலையும் நம்ம வீட்டில் இறக்கி வச்சுட்டு அந்த 4 பேர்கிட்ட சிரித்து நம்ம பேசினாலே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகள், நோய்கள், எந்த சுகரு டைராய்டாக இது லொட்டு லொசுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, அது எல்லாமே பத்தும் பறந்து போயிடும் மக்களே. என்னோட கருத்து இதுதான். ஓகேங்களா. ரொம்ப நான் பேசலை, இதெல்லாம் சொல்லணும் நான் வந்து ஆசைப்பட்டேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மக்களே நெக்ஸ்ட்டு பாருங்க, மண்பானை. இது சாப்பாடு வடிக்கிறதுக்கு பொங்கலுக்காண்டி நான் வாங்கினேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி காய வச்சுருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். குட்டி பானையில் தான் நம்ம ஒரு எடுக்க போகிறோம். தயிர் போட்டுடலாம். கெட்டியாக தயிர் போட்டாச்சு. ஆனியன், வெயிட் பண்ணு. மக்களே எப்பவும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, இது இன்னும் நல்லாயிருக்கும். கடையிலலாம் இப்படி கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நீட்டு பச்சை மிளகா கட் பண்ணி அப்படி மேலே போட்டுருங்க. ஸ்பூனை போட்டு அப்படி கலரி விட்டுருங்க மக்களே, சூப்பராக இருக்கும்.
தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னுக்குள்ள. சென்னாக்குனி குழம்பு ஊற்றிடலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான மண் சட்டியில் மண் பானையில் கூழு பண்ணி மண் சட்டியில் சென்னாக்குனி குழம்பு வச்சுருக்கோம். நம்ம எப்படி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். தூக்கு சட்டியில் சென்னா குழம்பு ரெடி. பாருங்க, மண் பானை, தூக்கு சட்டி. இது பாருங்கள், சாம்பார் சாதம் நல்லா குக்கரில் கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட வச்சா தான் நல்லா இருக்கும். தள்ளன்னு இருக்கும் மக்களே. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், கட்டியாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், வேணும்னா பிக்கல்ஸ் இருக்குது, முட்டை இருக்குது. இந்த பாருங்கள், மாங்காய் தாளிப்பு. இது இப்போ நான் பண்ணேன், நம்ம கட் பண்ண மாங்காயில் ஃப்ரெஷ்ஷாக. இந்த பாருங்கள், நல்லா இவ்வளோ பெரிய பீசஸ் போட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய், கடுகு, சீரகமாக பூண்டோ தட்டிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவேன். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட மாட்டேன். ஏன்னா சாப்பிட உள்ள வாயில் போய் ஒட்டும். அதனால் வெறும் கடுகு, சீரகம் ஓகேங்களா போட்டுட்டு காஞ்ச மிளகாய் பாருங்க, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க. போட்டுட்டு மாங்காவை கட் பண்ணி அதில் போட்டுங்க, சின்ன பீஸாக. பூண்டு ஒரு 10 பல் போடுங்க, அப்போ டேஸ்ட் கொடுக்கும். சால்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு வெள்ளம் நல்லா பெரிய வெள்ளம் தட்டி போடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய் போடுங்க மக்களே. பட்டையும் லவங்கமும் ஒன்று போடுங்க. அது அந்த மாங்காய் கூட சாப்பிட முடியல, அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த ஸ்மெல்லும் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ அதை கீப் பண்ணுங்க. நிறைய பேர்